Good morning, children. Today I am going to revise the types of angle. First angle is zero angle. இப்போ zero angle-na ப்ரொடெக்டரில் கரெக்டாக 0 டிகிரியில் இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் நேம் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜீரோ ஆங்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆங்கிள் இஸ் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்ன்றது லெஸ் தென் 90 டிகிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ 50 டிகிரியில் வைக்கிறேன். இப்போ 90 டிகிரியை விட இது கம்மியாக தானே இருக்குது. அப்போது இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்னா இந்த ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் நேம் தான் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாக்டாக 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் நேம் தான் ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு above 90 டிகிரி ஆர் கிரேட்டர் தென் 90 டிகிரி. இப்போ 130ல் இருக்குது பாருங்கள். அப்போ அதிகமாக இருக்கும்போது 90 டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் நேம் வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 180 டிகிரியில் இருக்குது. 180 டிகிரியில் இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லலாம். Children, next I am going to draw the types of angle. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணோம்னா இதுதான் என்னது, ஜீரோ ஆங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோ ஆங்கிள் இங்கே ப்ரொடெக்டரில் 0 டிகிரியில் இருந்துச்சுன்னா இதுதான் ஜீரோ ஆங்கிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள்ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி அங்கேருந்து நெக்ஸ்ட் இன்னொரு லைனை நம்ம ட்ரா பண்ணோம்னா இந்த இன்பிட்வீன் 2 லைனுக்கு இன்பிட்வீனில் தான் இந்த அக்யூட் ஆங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணோம்னா இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஒரு ஸ்ட்ரைட் லைன், நெக்ஸ்ட்டு above 90 டிகிரின்றதில் this way we have to draw means we get obtuse angle. Next angle is straight angle. In center point la we have to draw the straight angle. This way we have to draw the types of angle. Children, next see the example. இப்போ இங்கே ஒரு பென்சில் வைக்கிறேன். இந்த பென்சில் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இது தான் ஜீரோ ஆங்கிள்னு சொல்லலாம். இப்போ ஜீரோ ஆங்கிளுக்கு எக்ஸாம்பிளாக இந்த பென்சிலை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிளுக்கு இந்த சிசர் பாருங்கள். இந்த சிசர் ஓப்பன் பண்ணும்போது இந்த ரெண்டு சைடுக்கும் இன் பிட்வீனில் தான் என்ன ஆங்கிள் இருக்கும்னா அக்யூட் ஆங்கிள் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிளுக்கு see the clock, லாங் ஹேண்ட் இருக்குது, ஷார்ட் ஹேண்ட் இருக்குது. இந்த எல் ஷேப் ஆங்கிளுக்கு இந்த எல் ஷேப்பில் தான் இந்த ரைட் ஆங்கிள்ன்றது கிடைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு அப்டியூஸ் ஆங்கிள் நம்போது நோட் புக்கில் இந்த கார்னர் பாருங்கள். இந்த கார்னரை ஓப்பன் பண்ணும்போது இது எல் ஷேப் ஆங்கிள், அதாவது ரைட் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கும்போது இந்த இடத்துல இந்த மீட் ஆகிற அந்த பிளேஸ் தான் வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுக்கு இதே பென்சிலுக்கு இன் பிட்வீனில் சென்டரில் நம்ம ட்ரா பண்ணோம்னா அதுதான் என்னது, ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லலாம். Children, next I am going to explain some topics. First one is point. See the definition. A point is an exact position on a plane surface. ஒரு plane surfaceல ஒரு டாட் நம்ம வச்சோம்னா அதை தான் பாயிண்ட்னு சொல்லலாம், இல்லை டாட்னு சொல்லலாம். See the example. ஒரு இந்தியா மேப் இருக்குது. அந்த இந்தியா மேப்பில் பிளேஸை மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டாட்ஸை வச்சு யூஸ் பண்ணோம்னா அதை தான் என்னன்னு சொல்லலாம்னா பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். Children,
See the next topic, line. A line is a set of points in a straight path that extends in opposite direction without ending. See the picture. ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனில் எந்த சைடு வேணால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனோம்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம லைன் ட்ரா பண்ணோம்னா அதை தான் லைன்னு சொல்லலாம். அதை லெஃப்ட் சைட்லேயும் நம்ம ட்ரா பண்ணலாம், இல்லை ரைட் சைட்லேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம போட்டோம்னா அதை தான் லைன்னு சொல்லலாம். இதுக்கு எண்டிங் பாயிண்ட் இருக்காது. Next one, line segment. A line segment is a part of a line between two end points. So two end point இங்கே இருக்கு பாருங்க, A point B point இருக்குதா, two end point in betweenல ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அதுதான் லைன் செக்மெண்ட்னு சொல்லணும். இதுக்கு எண்டிங் பாயிண்ட் இருக்கும், A என்ற பாயிண்ட் இருக்கு, B என்ற பாயிண்ட் இருந்துச்சுன்னா இதுதான் லைன் செக்மெண்ட். Next one, ray. A ray is a part of a line that has one end point and extend in one direction without ending. இதுக்கு ஒரு ending point இருக்கும். See the picture. ஒரு end point இருக்கு இல்லையா, இங்கேருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறது தான். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்து எண்டிங் பாயிண்ட் இருக்காது, எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போணுச்சுன்னா அதுதான் நம்ம ரேன்னு சொல்லலாம். டூ எண்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு லைன் செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு எண்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரேன்னு சொல்லலாம். Okay children, in this class we have to learn the first lesson, geometry. First we see the types of angles. First one is complementary angles, second one is supplementary angles. Children, see the complementary angle definition. When the sum of the measures of two angles is 90 degree, pair of angles are called complementary angles. So sum of the angles measure two angles. So two angle measure பண்ணோம்னா we get 90 degree means the angle name is complementary angle. So sum of two angles உடைய value 90 degree இருந்துச்சுன்னா அந்த angle name தான் we can say complementary angle. Children, see the definition of supplementary angles. When the sum of the measures of two angles is 180 degree, the pair of angles are called supplementary angles. So sum of two angles உடைய value 180 degree இருந்துச்சுன்னா that angle name is supplementary angle. So first angle 90 degree இருந்துச்சுன்னா complementary angle, 180 degree இருந்துச்சுன்னா we can say that angle name is supplementary angles. Children, see the next topic, fractals. A fractals is a never ending pattern that repeats itself at different scales. This property is called self similarity. So first fractalன்றது அது நெவர் எண்டிங் பேட்டர்ன், அதுக்கு ஒரு எண்டிங் பேட்டர்ன் இருக்காது, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற அந்த பேட்டர்னை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ராக்டல்ஸ்ன்னு சொல்லலாம். அது என்னன்னு சொல்லலாம்னா செல்ஃப் சிமிலாரிட்டி. Children, see the example of fractals. See the picture. இந்த பிக்சரில் ரிப்பீட்டடாக இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பு உள்ள திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அந்த பேட்டர்னை தான் ஃப்ராக்டல்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதில் இன்சைடில் ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணோம்னா இந்த ஒயிட் கலர் சென்டரில் இருக்க ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் உள்ள இன்னொரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணோம்னா அவுட் சைடில் நமக்கு 3 ட்ரையாங்கிள்ஸு கிடைக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து என்ன பண்ணலான்னா சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள், கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள், இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம்னா இந்த பிக்சர் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிக் ட்ரையாங்கிள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள், அப்பில் ஒரு ட்ரையாங்கிள், ரைட் சைடு லெஃப்ட் சைடில் போட்டோம்னா நெக்ஸ்ட்டு
ஸ்மால் சைஸு ட்ரையாங்கிளை நம்ம ட்ரா பண்ணலாம். அப்போ திரும்ப ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ராக்டல்ஸ்ன்னு சொல்லலாம். These are the example for fractals. Children, see the first sum. Find the complementary angles value. Some value is given. Now find the complementary value. Already we know the complementary angle value is, what is the value? 90 degree. Complementary value 90 degree numbode the some values is given illaya. We have to find the complementary angles value means 90 degree minus the given value 45 degree. So 90 minus 45 is equal to get, what is the answer? 45 degree. Now add this value 45 plus the given value 45 means get 90 degree. So this is the complementary angle value. So first answer is 45 degree. Next 30 degree is given. Now find the complementary angle value 90 degree minus 30 degree. Now subtract the value 90 minus 30, get 60 degree. But 60 plus 30 means get 90 degree. Next 72 degree. Try the complementary angle value 90 degree minus 72 degree is equal to 90 minus 72 means the answer is 18. So 18 degree is the next value. So 18 is 72 we have to add means get 90 degree. Next 88 degree. 90 degree complementary value minus 88 degree is equal to 90 minus 88 is equal to get 2 degree. So 2 plus 88 na we get 90 degree. Next angle, complementary angle value 90 degree minus 38 degree is equal to, now subtract the value 90 minus 38, what is the answer? 52 degree. So 52 plus 38 get 90 degree. Children, see the second sum. Find the supplementary angle. So supplementary angle means, what is the value? Supplementary angle means the value is 180 degree. The value is 180 degree. So some value is given. Now find the supplementary angle value. One value is 80 degree means we find the another value. So 180 minus the given value 80 degree means 180 lende we subtract 80 na we get another angle value 100. 180 minus 80 get 100. So 100 plus 80 get 180. Next find the second value 95 degree. So 95 degree we have to find the next value means 180 degree minus 95 degree. 180 minus 95 degree means what is the answer? The answer is 85 degree. So 85 plus 95 we get 180 degree. Next value is 110. So supplementary angle value 180 degree minus one value 110 degree. So 180 minus 110 means we get 70 degree. Next supplementary angle value 180 minus 135 degree is equal to 180 minus 135 means we get 45 degree. So 45 plus 135 get 180 degree. Next 180 degree minus the given value 150 degree is equal to 180 minus 150 na we get 30 degree. So 30 plus 150 we get 180 degree. Thank you students.